சேலம் தனியார் மண்டபத்தில் மக்களை திரட்டி பணம் வசூலித்த 5 பேரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். விவரங்கள் குமரேசன். அதாவது குறிப்பாக சேலத்தை மையமாக கொண்டு பல்வேறு மக்களை ஏமாற்றும் பணம் பறிக்கும் திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பணம் செலுத்தினால் அதற்கு இரட்டை பணம் தருவதாக கூறி ஏற்கனவே பல்வேறு வகையில் சேலத்தில் மோசடி நடந்து வந்த நிலையில் தற்போது சென்னையை சேர்ந்த ஒரு நிறுவனம், அதாவது கஸ்தூரிபாய் சமூக சேவை சங்கம் என்ற பெயரிலான ஒரு நிறுவனம் சேலத்தில் கூட்டம் நடத்துவதாக விளம்பரம் செய்தது. அதில் ஹாப்பி ஹோம்ஸ் என்ற பெயரில் இலவச நலத்திட்ட விளக்க உரை வழங்கி பொதுமக்களை திரட்ட அழைப்பு விடுத்திருந்தது. அதன் பேரில் சேலம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் ஏராளமானோர் நேற்று முன்தினம் திரண்டனர். கூட்டத்திற்கு வந்த பொதுமக்கள் மத்தியில் ஒரு கும்பல் நிதி திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்து, அந்த நிதி திட்டத்தில் சேர்ந்தால் அதிக அளவில் லாபம் கிடைக்கும், நீங்கள் செலுத்தும் பணத்திற்கு இரட்டை லாபம் கிடைக்கும் என்ற வகையில் ஒரு கவர்ச்சிகரமான ஆசை வார்த்தைகளை கூறிக்கொண்டிருந்தனர். இந்த திட்டம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த பொருளாதார குற்றப்பிரிவு சேலம் டிஎஸ்பி ஹரிசங்கரி அவர்கள் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அங்கு பல்வேறு அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. குறிப்பாக தினமும் 10 ரூபாய் செலுத்தினால் இறுதியில் 15 ஆண்டுகளுக்கு இறுதியில் 10 லட்சம் ரூபாய் தருவதாகவும், அதே போல 20,000, 30,000, 50,000 வரை ஒரே தவணையாக செலுத்தினால் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு அந்த திட்டத்தின் கீழ் பல்வேறு நலத்திட்டங்கள், குறிப்பாக வீடு கட்டி தருதல், இலவசமாக வீடு கட்டி தருதல், வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் வழங்குதல், திருமணத்திற்கு தேவையான நிதி உதவி உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தனர். அந்த தெரிவித்து அவர்களிடம், அதாவது அந்த பொதுமக்களிடம் பணத்தை வசூல் செய்து கொண்டிருந்தனர். இந்த திட்டம் தெரிந்து உடனடியாக அங்கு வந்திருந்த அந்த போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சென்னையை சேர்ந்த அருண்பால், திருப்பூரை சேர்ந்த செந்தில்குமார், சென்னை தண்டையார்பேட்டை பகுதியை சேர்ந்த சுரேஷ், திருவள்ளூர் பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன், திருக்கழுக்குன்றம் வேதாச்சலம் ஆகிய 5 பேரையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பிடித்து அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சேலத்தை மையமாக கொண்டு இதுபோன்ற கும்பல் தொடர்ச்சியாக பல்வேறு ஏமாற்று வழிகளை கையாண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஏமாற்று வேலை நடப்பதற்கு முன்பாகவே பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தற்போது 5 பேரை காவல் கைது செய்தார்கள். விவரங்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.